என் பேர் மு இருளாண்டி 108 தோமுசா மாநில பொதுச் செயலாளர். இன்று மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது எதற்காக என்றால் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் 7000 குடும்பம் இருக்கிறது. இந்த 7000 குடும்பத்தையும் அரசு ஏற்று நடத்த வேண்டும் மற்றும் 8 ஹவர்ஸ் டியூட்டி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி போன வருடம் ஊதிய உயர்வை 16% 6% போடாமல் நிர்வாகம் தடுத்து வருகிறது. நிர்வாகத்தை கேட்டால் நிர்வாகம் நடத்த முடியாது அப்படி அரசாங்கத்திலே சொல்லுகிறது. அதனால் அரசாங்கமே இந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சி கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை உண்ணாவிரதம் வெற்றி பெறவில்லை என்றால் வருகின்ற பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் சென்னை டிஎம்சி வளாகம் 108 அலுவலகத்திலிருந்து முதல்வர் வீடு வரை நீதி கேட்டு நடைபெறும் செல்வதாக முடிவெடுத்துள்ளோம். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை எவ்வளோ வருஷமாக நடந்துச்சு சார்? இதை தொடர்ச்சியாக கேட்டு சார். 2008 புத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ 18 வருஷமாக இந்த தொடர்ச்சியாக கோரிக்கை 18 வருஷமாக 18 வருஷம் ஆமாம் சார். 18 வருஷமாக தொடர்ச்சி வச்சுட்டு வரோம். கோவை மாவட்டத்தில் மட்டும் நம்ம எத்தனை பேர் சார்? கோவை மாவட்டம் கிடையாது, தமிழ்நாட்டில் வந்திருக்கோம். அதாவது வண்டி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்களுடைய பணியை அட்ஜஸ்ட்மெண்ட் டியூட்டி பார்த்துட்டு இங்கே வந்திருக்கேன் சார். எந்த பாதிப்பும் இல்லை மக்களுக்கு. ஆனால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நாங்கள் எங்களால் எந்த பொதுமக்களும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுனாக்கா முதல்வருடைய கவனத்திற்கு சென்றதாக இந்த பொன்னார போராட்டமே. நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்தோ தமிழக முதல்வர் எதிர்த்தோ போராட்டம் பண்ணவில்லை. எங்களுடைய 108 ஊழியர்களுக்கு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டாம். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் எல்லா ஊழியர்களுக்கும் மற்ற அவருடைய ஒப்பந்த ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு அறிக்கை கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் எங்களுக்கும் இந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அறிக்கை விடுவாரா எதிர்பார்ப்பு இருக்குது சார்.